அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு நித்யா கிச்சன். 1/2 கிலோ அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க. பட்டை 4 கிராம் எடுத்துக்கலாம். கிராம் 2 கிராம் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1 கிராம் எடுத்துக்கலாம். மூணையும் போட்டு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி வாங்கியிருக்கேன். நான் அளந்து எடுக்கிறேன். இந்த உலக்கில் தான் நான் அளந்து எடுக்கிறேன். நீங்கள் எந்த எதில் அளக்குறீங்களோ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 தண்ணி. அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அம்மா 1/2 கிலோ சிக்கனை எடுத்திருக்கோம். வாங்க இப்போ அம்மா தாளிக்கலாம். 25 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் 10 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனாலும் 2 துண்டு பட்டை 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் 5 பீஸு. வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் போட்டுக்கிறோம். அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிக்கலாம். தக்காளி 100 கிராம் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர முடிக்க நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச சின்ன வெங்காயம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். அரைக்கிற சிக்கனுக்கு தேவையானது மல்லி புதினா சேர்த்துக்கலாம். தயிர் 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தனிமிளகாய் 10 கிராம் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா 20 கிராம் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் எடுத்து போட்டுக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி வரும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
எடுத்த இதுலேயே நான் அரிசிக்கு தண்ணி பிரியாணிக்கு ஊற்றிக்கிறேன். அளவு தண்ணி 1 படிக்கு 2 படி தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 1.25 அரிசி இருந்துச்சு. சீரக சம்பா அரிசியை கலந்து பண்ணிக்கலாம். கொதி வந்துடும். அரிசியை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். புளிப்புக்கு அரை எலுமிச்சைப்பழம் மட்டும் புழிஞ்சுக்கலாம். தம்மு போட போகும்போது நம்ம 10 ml நெய் அப்படியே ஊற்றிக்கலாம். 20 கிராம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம அந்த சுடுதண்ணியை நம்ம கங்கு இருந்தால் போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம சுடுதண்ணியை காய வச்ச ஒரு பாத்திரத்தில் மேலே எடுத்து வச்சுக்கலாம். 30 நிமிஷம் டைம். இப்போ நம்ம தம்மை உடச்சிக்கலாம். சுவையான திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.